பார்க்க போனா ஏமா நியாயப்படி பார்க்க போனா ஏமா நீதிப்படி பார்க்க போனா ஏமா நீதிப்படி பார்க்க போனா இந்த குட்டி அழகு குட்டி செபத்த குட்டி இந்த வேடுவருக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த வேடருக்கு மட்டும்தான் சொந்தம் பகவான் பிரியவனா பக்தன் இருந்தாதாங்க பகவானுக்கே சிறப்பு. இப்படி சொல்லுமா? ஆமா. புள்ளிமானை வழியாக ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ புள்ளிமானே இவ்வழியாக ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ உள்ளபடி எந்த உள்ளங்கவல் தாமா அதை மெல்ல பிடித்து குறித்து கை கொள்ள வந்தேன் வந்த சந்தனமே ஒன்ன தழுவ தின சம்மதமே வந்த சந்தனமே ஒன்ன தழுவ தின சம்மதமே புவி மீது விளையாடும் அற்புதமானமா நான் பொதுவாக என்னை நாடும் அழகு மானமா
மானை பிடிப்பதற்கு தலைவி என்ன ஒரு கணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. அனுமதி நான் பிடிக்க மானை. அனுமதி என்ன வந்தால் வளைப்பது வந்தமிழ் நாடு. யார் வீட்டுக்கு போனாலும் எதிரியா இருந்தா கூட வாங்க உட்காருங்க சாப்பிடு. இதுதான் தமிழ் மரபுனா. நீங்க பண்பான வார்த்தைகளும் நல்லா சொன்னீங்கன்னா உங்களை வேற மாதிரி நான் வேற மாதிரி முழுமையா முடிச்சிருங்க. ஏன் பாதியில நிப்பாட்டிக்கிட்டு மோப்பக்குள்ளையும் அணிச்ச முகம் தெரிந்து நோக்கக்குள்ளையும் விருந்து அப்படின்னு வள்ளுவர் பிறந்தக சொன்னார். இந்த அணிச்ச மலரை எடுத்து தம்பி நீங்க கேம் விளையாடுறதுலாம் சரி சத்தம் இல்லாம விளையாடுங்கடா. எப்படி ஒரு 5 மணி நேரமா விளையாண்டுட்டு தாண்டா இருக்கீங்க. நல்ல குடும்பம்டா. பெத்தவங்க சூப்பரா வளர்த்துருக்காங்க. இவங்க எல்லாம் போய் என்னத்தை படிக்க போறாங்க? ஏண்டா என்ன அறிவு. ஒரு சபையில விடிய விடிய அந்த செல்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்களடா. கண் என்னத்துக்காக இருக்கு. இப்பவாது வாலிமை கம்மி பண்ணுங்கடா. அப்படி சொல்லிட்டு என் தங்கம் 11 மணியில இருந்து ஏண்டா இங்க எல்லாம் என்ன நடக்குது என்ன பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்க இல்லாம நானும் அப்பல இருந்து பார்த்துட்டு அதை அப்படியே விளையாண்டுட்டே இருக்கீங்க 2 பேரும். அப்படி சொல்லுங்க. யாரு என்ன சொல்ல வேண்டியிருக்கு. இதை வாங்கி கொடுக்கலன்னா அவங்க பண்றது அட்டுலையே வீட்டுல தாங்க முடியும். அவங்க என்ன பண்ண போறாங்க பாவத்தை. வாங்கி ஒத்த பிள்ளைய பத்துட்டோம்னா அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க போறாங்க. சரி இருக்கட்டும். யாரை சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா வந்தவரை வாழ வைப்பது வந்தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்க. யாருக்கு என்ன வரவேற்பு கொடுக்கணும் அந்த வரவேற்பு சரியானவர்களுக்கு போய் சேரணுமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒப்புடன் முகமிழந்து உபசரித்து உன்னை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்மதே அமிர்தமாகுமா. முப்பழமோடு பால் அண்ணு முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகுந்தானே அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் பாருங்க வரவேற்புனா எப்படி இருக்கணும். யாருக்கு எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா. இந்த தர்மன் ஒருத்தர் இருக்கார். இந்த தர்மனுக்கு கொஞ்சம் ஆணவம். என்ன அப்படின்னா நம்ம நாட்டுல நம்மளை போல தர்மம் செய்வது பத்தி யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் கொஞ்சம் வந்துருச்சு மனசுல. இப்பதான் கண்ணன் சொன்னாரா என்னடா தர்மா கொஞ்சம் மமதையோட உன்னுடைய முகமை பார்த்தாவே ஏதோ ஒரு ஆணவத்துல இருக்கே என்ன காரணம். ஆமா என் நாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னை போல தர்மம் செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. அதனால தானே கண்ணன் நீயே நீ தர்மன்னு கூப்பிடுத அப்படின்னு சொன்னாரா. சரி வா இன்னைக்கு கொஞ்சம் நீ வேலை இல்லாம இருந்தா ஒருவரை பார்க்கறதுக்கு போலாம் அப்படின்னு எங்க கூட்டிட்டு போனாரு. பாதாள உலகத்தை கூட்டிட்டு போறாரு. பாதாள உலகத்தை கூட்டிட்டு போனா அங்கே யாரு இருக்காரு தெரியுமா. இந்த மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அங்க போகும்பொழுது ஒரு வீட்டுல தண்ணி தாக எடுக்கவும் தர்மன் கேட்டாரா கண்ணா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு இந்த தண்ணி எங்கேயாவது வாங்கி குடிச்சிட்டு போவோமே அப்படின்னா ஒரு வீட்டுல போய் அம்மா தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். டேய் நீ என்னடா அங்க பேசிட்டு இருக்க. தர்மத்தை அங்க வெளியில போய் பேசுங்க. அப்ப கேட்கும் பொழுதுதான் அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க தங்க செம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தா தங்க செம்பு தண்ணி குடிச்சது இந்தாங்கம்மான்னு திருப்பி கொடுத்தாராம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா ஐயா செம்பு உங்களுக்கு தான் தண்ணி உங்களுக்கு தான் அப்படின்னாராம். அப்பதான் அவர் நினைச்சாரு என்னடா பாதாள உலகத்துல தங்க செம்புல தண்ணி கொடுத்தோம் அந்த தங்க செம்பை நம்மளை எடுத்துட்டு போக சொல்றாங்களே கொடுத்த பொருளை நாங்க திரும்பி வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஆட்சியா நடக்குது யார் இங்க ஆட்சி செய்யறான்னு பாக்கணுமே அப்படின்னு கண்ணன்ட்ட சொன்னாராம். வா அழைச்சிட்டு போறேன்னு அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனா இங்க மகாபலி சக்கரவர்த்தி ஓடி வந்து கண்ணனோட காலில் விழ. இதை பார்த்த தர்மனை பார்த்து கேட்கிறாரு யார் இவரு. தர்மன் கொஞ்சம் முந்திக்கிட்டே நான் தான் தர்மன் என்னுடைய பேர் தான் நான் 1000 பேருக்கு அன்னதினமும் அன்னதானம் கொடுப்பேன் அப்படின்னு தர்மன் சொல்லிட்டார். அப்ப கண்ணனை பார்த்து கேட்கிறார் இவர் யாரு. இவர்தான் மகாபலி சக்கரவர்த்தி பாதாள உலகத்தை ஆளக்கூடியவர். அப்பதான் சொன்னாரா மகாபலி சக்கரவர்த்தி தர்மனை பார்த்து ஏன் உங்க நாட்டுல 1000 பிச்சைக்காரர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாராம். எப்படி தினமும் 1000 பேர்த்துக்கு நீ அன்னதானம் பண்ணுது அப்ப 1000 பேர் தினமும் பிச்சை எடுக்கிறாங்களா. ஒருவர் அன்னதானம் கொடுக்கிறோம் என்றால் அவர்களுக்கு உணவு இல்லை என்பதை காட்டிலும் அன்னதினம் உணவு கிடைக்கும் அளவுக்கு ஆட்சி புரியணும். அதை நம்ம அன்னதானம் போட்டு சரிப்படுத்த முடியாது. ஒருவருக்கு பசிக்கும் ஒருவருக்கு பசியாம இருக்கும். ஆனா தினமும் நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி உணவு கொடுக்கணும்ல அதுதான் ஆட்சி முறை. அது போல வரவேற்பு கொடுக்க கத்துக்கணுங்க. தர்மனுக்கு எப்படி மகாபலி வரவேற்பு கொடுத்தானோ தங்கச்சம்பளையே தண்ணி கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டோம்னு சொல்லி ஆட்சி புரியும் அப்படி ஆட்சி இருக்கணும் வரவேற்பு அப்படி இருக்கணும். அது போல வரவேற்பு உங்களுக்கு கொடுக்கட்டுமா. தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சுலுமிக்க மந்திரம் இல்லை. இப்ப யார் சொல்லி இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க. எங்க அப்பா சொல்லி நான் வந்தேன். நிஜமாலே எங்க அப்பா சொல்லி தான் வந்தேன். உண்மையிலேவா. உண்மையிலே வந்ததுனால அந்த காவல் வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உங்க வேலையை கடமை சரியா செய்றீங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்படு பெண்கள் குறித்தான குணத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன உண்ட சோறுக்கு தொண்டனுக்கு மயக்கம் உண்டு. இப்ப உங்க வீட்டுல வந்து சாப்பிட வச்சுங்களேன். சரி
சாப்பிட்ட சோறுக்காக கூட நன்றியா இருக்கணும். கண்டிப்பா. இதே மகாபாரதத்துல மகாபாரத போர் அறிவிச்சாச்சு. சரி. இது சல்லியன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவருடைய மருமக பிள்ளை யாருன்னா அவன் தான் நகுலன் சகாதேவன். சொன்னீங்கல்ல பஞ்ச பாண்டவர்கள்னு. ஆமா. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவருடைய தாய்மாமன் யாருன்னா நகுலனுடைய சகாதேவனுடைய தாய்மாமன் சல்லியன். மத்ராபுரியோட அங்கே. அப்ப போர் அறிவிச்சாச்சு. இந்த போர்ல போய் தன்னுடைய மருமக்க பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும்ன்றக்காக தன்னுடைய நாட்டில இருந்து படைகளோடு வருகிறார். அப்படி வரும்பொழுது அங்கே அன்னதான கூடம், தண்ணீர் பந்தல், பலவிதமான படை வீரர்களுக்கு, குதிரைகளுக்கு, யானைகளுக்கு எல்லாம் வந்து ஒரு பரிமாற்றம் நடக்குது. அப்ப நெருங்கி அஸ்திராபுரம் வந்தாச்சு. அங்கே துரியோதனன் போய் சல்லியனை வரவேற்றானா. சல்லியா, நீ வர வழியில உங்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகள், உதவிகள் எல்லாம் செஞ்சது நான் தான். அப்படி சொன்ன உடனே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம் சல்லியன். மகாபாரத போர்ல என் பக்கத்தில் இருந்து நீ போர் செய்யணும் அப்படின்னு உண்ட சோறுக்காக ரெண்டுக்கு நினைக்காமல் துரியோதனன் பக்கம் இருந்து நன்றி கடனை செலுத்தினேன். என்ன சாப்பிட்ட சோறுக்காக தன்னுடைய கடமை சொன்ன சொல்லுக்காக தன்னுடைய கடமை செய்தான் சல்லியன். அதே போல பரசுராமரை பார்த்தீங்களா? உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? தன்னுடைய தாயை போய் வெட்டான்னா. ஆமா. சொன்ன வேலையை சரியா செஞ்சானா இல்லையா? செஞ்சாரு. அது பிறகு தாய் வேணும்ன்றான். ஆமா. இப்ப பெண்கள் இருக்காங்கல்ல, தீட்டான பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு போலாமா? போக கூடாதுன்னு ஒரு வழக்கம். போலாம்னு கணக்கு இருக்கா? கணக்கு கிடையாது. அது நம்ம மனசுக்கு சுத்தமா இருக்கிறதுக்காக போக கூடாதுன்ற வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்று வரைக்கும். இருக்குமா? போகலாமா போக கூடாதா? போக கூடாது. இந்த மாதிரி மனசுதான் காரணமே தவிர மனசுதான். ஆனா போக கூடாது. தீட்டு மட்டும் இல்ல. இப்ப பிறப்பு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். இறந்தவங்கள தானே முன்னோர்கள் கும்பிடுறான். ஆமா. கோயில் அப்படி போகலாமா இல்லையா? நீ சொன்ன மாதிரி மனசுதான் காரணம். என்ன மனமது செம்மையானால் மந்திரமே ஜெபிக்க தேவை. என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணம் போல வாழ்க்கைன்னா. இப்ப ரேணுகாதேவி அம்மா வந்து மய வெட்ட வரான்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க. அந்த அம்மா ஓடி போய் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க? ஏகாலி வீட்டுல. ஒரு ஏகாலி வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லா துணியும் இருக்கும்ல. ஆமா. அவங்களுக்கு தீட்டு தொலைப்பே கிடையாது தெரியுமா? முதல்ல இதான் இல்லம்மா. அந்த அம்மா அந்த ஏகாலி வீட்டுக்குள்ள போன அந்த அம்மா தானே. ஆமா. அப்ப நல்ல துணியும் இருக்கு, தீட்டு துணியும் இருக்கு, எல்லா துணிகளும் இருக்கும்ல. அப்ப இந்த அம்மா போனதுனால என்ன மாரியம்மன் கோயில் சொல்றீங்களா? மந்தையம்மா மாரியம்மன். இப்படி மாரியம்மன் கோயில் போலாமா? அந்த அம்மா ஏத்துக்கிறமா? கதை சொல்லுது. இப்படி சொன்னது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னா. ஆனா உன்னை பார்க்கல நல்ல எண்ணமா தெரியல. வரவேற்பு அப்படி அருமையான வரவேற்பு. ஏன்னா அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. ஆமா. அந்த அம்மன் ஆலயத்துக்குள்ள எல்லா பெண்களும் எந்த நிலையிலும் போனாலும் ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. அதாவது உக்கிரமான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கருப்பசாமி, ஐயனார், இவங்க மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளதான் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு ஒரு சான்றிதழ் இருந்தாலும் மனசுதான் காரணம். எதற்காக நம்ம அதை வெளியில வச்சாங்க, அதை ஏன் நம்ம பின்பற்றிட்டு வருகிறோம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு நல்ல காரணமும் இருக்கு. என்ன காரணம்? அப்பெல்லாம் ஆதி காலத்துல வாழ்ந்தார்கள், காட்டுக்குள்ள வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. காட்டுக்குள்ள வாழும் பொழுது அப்பேற்பட்ட பெண்கள் மாதவிலக்காய் விட்டால் அந்த வாசம் என்று சொல்லக்கூடிய குருதியின் வாசத்துக்கு விலங்கினங்கள் வந்து அந்த பெண்களை அடிச்சிடும். நம்ம வீட்டு பெண்களை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி ஆண் மகன்கள்லாம் அவர்களுக்குன்னு மரத்திலான குகைகள், மரத்துக்கு மேல பந்தல் என்று அமைச்சு பெண்களை பாதுகாத்தாங்க. அதை தான் காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிலக்காயிட்டா, மாதவிலக்கானதுமே பெண்களுக்கு உடல் ரொம்ப சோர்வாயிரும், உடல் பலகீனப்படும். அதனால இன்று வரைக்கும் பெண்களால் ரொம்ப கடினமான வேலைகள் பார்க்க கூடாது, அவர்களும் ஓய்வெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்பேற்பட்ட நிலையை ஏற்படுத்தி வச்சாங்க. அதை நம்ம தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு நம்மள வீட்டை விட்டு வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் காரணம் இருக்கு, நல்ல காரணம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இதுதான் உண்மை. இது மட்டுமல்ல, ஒரு கோயிலுக்கு போறோம், முன்னோர்கள் எப்படி சாமி கும்பிடணும்,
தமிழில் பண்பாடு என்ன இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நிறைய யாரு கடைபிடிக்கிறது? ஆம்பளை வந்தா பொம்பளை காலை நீட்டி உட்கார கூடாது, அட்ன கால் போட்டு உட்கார கூடாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் நாகரிக காலத்துல யார் சொல்றதுன்னு கேட்பாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தோம்னா நம்ம பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை அழுத்தம் உண்டாகுமா. இப்ப அழுத்தம் கர்ப்பப்பையில உண்டாச்சுன்னு வச்சுங்களேன், அதன் மூலமாக ரொம்ப நோய் தொற்று வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் யாரா இருந்தாலும் பொதுவாகவே கால் மேல காலை போட்டு பொதுவா பெண்கள் உட்காரக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லி வச்சாங்க. அதையெல்லாம் இப்பெல்லாம் யார் நாகரிக காலத்துல நாங்க சரிசமமா இருக்க அப்படின்னு கால் மேல கால் போட்டு உட்காராங்க. அது தவறுதலான விஷயம். உடம்புக்கு தேவையான நல்லதெல்லாம் முன்னாடி சொல்லி வச்சாங்க. அதையெல்லாம் இப்ப நன்மை கிடையாது அப்படின்னு நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கோம். அது தவறுதலான நோய் வருது கண்டிப்பா. இருந்தாலும் கூட குட்டியாட பிவந்தா குட்டியாட தப்பி வந்தா குள்ளனருக்கு சொந்தம் குள்ளனருக்கு சொந்தம் குள்ளனரு மாட்டை கிட்டா குள்ளனரு மாட்டை கிட்டா இந்த வேடனுக்கு சொந்தம் இந்த வேடருக்கு சொந்தம் பெட்ட குழந்தை பிவந்தா பெட்ட குழந்தை வந்தா கட்டி சேவனுக்கு சொந்தம் கட்டி சேவனுக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா ஏமா நியாயப்படி பார்க்க போனா ஏமா நீதி படி பார்க்க போனா ஏமா நீதி படி பார்க்க போனா இந்த குட்டி அழகு குட்டி அழகு குட்டி செபத்த குட்டி செபத்த குட்டி இந்த வேடுவருக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த வேடருக்கு மட்டும்தான் சொந்தம் வாமா 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 கல்லா 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 மனசு கல்லா 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 எடுத்து தேடி வருவேன் அடுத்து காட்டி வாமா 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 உள்ளே வாமா வாமா வானத்தாமா ஆளைத்தாமா அழகானமான் எனதா செய்வான் அழகானமான் எனதா செய்வான் வாமா வாமா உள்ளே வாமா உனக்கு இந்த ஊரே சொந்தம் உனக்கு இந்த ஊரே சொந்தம் உன்னை போருக்கு கைதான் சொந்தம் போன்ற கைதான் சொந்தம் எனக்கு இந்த வானே சொந்தம் ஏனோ வாமா வாமா உருவானது வந்தான் ஆளை தந்தா வாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா அழகானமான் எனதா செய்வான் அழகானமான் எனதா செய்வான் அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான் அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான் கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான பொண்ணுதான் அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான் காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளுமின்றி ஒருவனுமில்லை. அங்கங்கு பார்க்குது ஆளை கண்டு மிரளுது அங்கும் எங்கும் பார்க்குது ஆளை கண்டு நிரழுது வானத்தை இல்லை என்று உள்ளந்த ஏங்குது அழகான இது அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான் ஒண்ணா மதுரை குண்டு வெள்ளியே வாடா மச்சான் தலை சூடு நீ வாமா நீ வாமா நீ வாமா வாமா குண்டு வெள்ளிய தலையை சூடு முன் பக்க வந்து நீ பல்ல காட்டுவ போ மாமா போ மாமா போ மாமா. ஏது வந்தது போல் இருந்தது நீ வந்த போது ஒளி வந்தது போல் இருந்தது நான் கண்ட போது என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ காலைக்குட்டி கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு பாவை எந்த தீரில் வந்து வன்மகனேயோ. ஒருவர் மீது ஒருவர் தாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் நானே நானா யாரதானா மெல்ல மெல்ல மாறினேனா மெல்ல மெல்ல மாறினேனா நானே நானா யாரதானா பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். இவவாய் வாயின பையன் வாயா போயிருச்சா வள்ளி என்னைய பயப்படுது போடுது ஜீவ பாய் சொன்னது ஆ. எல்லாமே கலந்து வேணும்லையா வரேன் அதெல்லாம் பா பச்சத்தமிழ் அண்ணம் கேட்பான் அண்ணம் கேட்பான் பல நல்ல வலிமை கேட்பான் வேறு வலிமை கேட்பான்
வீரமான வேடுவர் எங்க அண்ணன் நிற்கும் பொழுது கூப்பிட்டு வந்தானே மான தேடி கொடுத்துருப்பாரு பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க சரிசமமே இல்லாம இங்க வருமா இந்த உலகத்துல பெண் இல்லாமல் ஆண் இல்லை ஆண் இல்லாமல் பெண் இல்லை எதுக்காக உள்ள பொறுமையோட பேச தெரியுமா எதுக்கு பொறுமையா பேசுனீங்க உங்களை யார் பொறுமையா பேச சொன்னா இல்ல 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 எல்லாமே வந்தது எல்லாம் பிடிக்க வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியணுமே அவங்களுக்கு தெரிய தெரிய வேணாம் எனக்கு தெரியலையே உனக்கு தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்றேன் பாவம் அறியாம பிள்ளையா இருக்க ஆடாடா நீங்க அதை நினைச்சுக்கிட்டு அதனால நான் சொல்ற மாதிரி கேட்டு எதுக்கு நீங்க சொல்றத நான் கேட்கணும் தேவையா நான் சொல்றத நீங்க கேளுங்க பெண்கள் சொல்லி ஆண்கள் கேட்டால் முதல்ல பாதி பிரச்சனை முடிஞ்சு அதை முதல்ல தவறு இல்ல தவறு இல்ல ஆமா அது போல நான் சொல்றத கேளுங்க என்ன சொல்ல வர மான் போனா போயிட்டு போகுது வேற ஒரு அழகான மான் குட்டியை நான் பிடிச்சு தரேன் அதை வாங்கிட்டு வீடு போய் சேருங்க இல்ல இது காட்டுக்குள்ளே தெரியட்டுன்னு விட்டுட்டு போங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு திரவியம்னு என்னங்க திரவியம் திரவி என்பது ஒரு அரிதானதுமா அரிதானதுதான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் பழமொழி ஆமா திரவியம்னா எதை சொன்னோம் ஏன் கடல்ல போய் தேட சொன்னோம் மற்றதுல மண்ணுல தேட சொல்லிருக்கலாம் ஆயத்துல தேட சொல்லிருக்கலாம் காட்டுல கூட தேட சொல்லிருக்கலாம் ஏன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஒரு பழமொழி சொன்னோம்ல எதற்காக தெரியுமா என்ன காரணம் தெரியுமா திரவியம் அப்படின்னா உப்பு உப்புதான் அது திரவியமான பொருளே இந்த உப்பாகப்பட்டது அளவுக்கு மீறி பயன்படுத்தினா கரிக்கும் அழகு குறைவா பயன்படுத்தினா குப்பையில போடும் உப்பில்ல பண்ற குப்பையிலன்னு சரி சமமா உப்பை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அது போலதான் நட்பையும் வைக்க சொன்னாங்க உப்பு போல பயன்படுத்திக்கிற உறவும் அப்படிதான் இருக்கணுமா கூடுனா கறிக்கும் குறைஞ்ச குப்பையில போன்ற மாதிரி உறவுகளும் உப்பு போல பயன்படுத்த வேண்டாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் என்று சொல்லக்கூடிய உப்பை சரியா பயன்படுத்தணும் கடல்ல என்னென்ன உயிரின வாழுது நிறைய ஜீவராசி இப்ப ராமனு கொடுத்தாருல குகன் ஆமா என்ன கொடுத்தாரு தேனும் மீனும் கொடுத்தாரு தேன் எங்க இருக்கு மலையில உயரமான மரங்களில இருக்கும் மலை உச்சியில இருக்கு ஆனா மீனாகப்பட்ட ஆழ்கடல்ல கிடைக்கும் அது போல துணிகளை நட்புன்னு அது போல உயர்வாகவும் ஆழமாகவும் இருக்கணுமா எந்த ஒரு நட்பு ஆழமாக சரி கண்ணனுக்கு போய் குசேலம் கொடுத்தாருல அவள் ஆமா ஏன் அத போய் கொடுத்தாரு அவராவது மீனும் தேடும் கொடுத்தாரு ராமனுக்கு அவர் பிடிச்சதா போய் குசேலன் போய் அவள் கொடுத்தாரு அது எதுக்காக கொடுத்தாரு நண்பன் அதாவது ஏன் கொடுத்தாரு இப்ப இவர் கொடுத்தாரு ஆழமான மீன் கிடைக்குது எங்கே கடல் அது போல என் நட்பு ஆழமானது உயர்வா கிடைக்கக்கூடிய தேன் அது போல உயர்வானது உண்மையில பக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு குசேலன் போய் கொடுத்தாரு அவளை அதுக்கு என்ன காரணம் ஏன் அதை போய் கண்ணனுக்கு கொடுத்தாரு குசேலனுக்கு மொத்தம் 27 பிள்ளைகள் ஏழ்மையா கிடைக்கக்கூடியது அவள் ஏழ்மையா நம்ம வீட்டுல எப்பொழுதும் இந்த அரிசி இடிச்சோம்னா அது கிடைக்கக்கூடியது அவள் அது பொருள் கூட என்கிட்ட ஏழ்மையா இருக்கக்கூடிய பொருளை கூட ஏழை வந்து கொடுத்தால் நீ ஏத்துக்கோ கடவுளை அப்படின்னு சொல்லக்கூடியதான் குசலன் போய் கொடுத்தாராம் ஏன்னா கடவுளாகப்பட்டவன் பணக்காரன் வந்து கொடுப்பான் பழமும் எல்லாம் வச்சு கொடுப்பான் அதையும் ஏத்துக்கணும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு சூடத்தை கொண்டு வந்து கொடுத்த கூட நீ ஏத்துக்கணும் கடவுளேன்னு சொல்லக்கூடியவனும் இருக்கான் அதையும் இறைவன் ஏத்துக்கணும் அதனால குசேலன் கொண்டு போய் அவளை கொடுத்த கூட இறைவனாகப்பட்டவன் தேவாமிர்தம் போல இருக்கிறது எடுத்து சாப்பிட்டானா கண்ணனாகப்பட்டவன் இறைவன் படைத்த ஒளிகள் எல்லாம் மனிதன் வாழுகின்றான் ஆனால் மனிதன் வெடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆழ்ந்து கொண்டே இருக்கிறான் பக்தன் பிரியவனா பகவான் பிரியவனா பக்தன் இருந்தாதாங்க பகவானுக்கே சிறப்பு அப்படி சொல்லுமா ஆமா கருப்பசாமி நம்ம கல்லா பார்த்து கருப்பசாமி நினைச்சாதான் கருப்பசாமி இல்லன்னு வச்சுங்களேன் கல்லு தானே பிடிச்ச உள்ள உண்மை சொல்றேன் கேளு ஏன் தெரியுமா நீ வா மாமா ஏன் இங்க வர உண்மையிலேயே உனக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா ஏங்க நீ யாரை வணங்குற முருகனை வணங்குறேன் இது சொன்ன உடனே எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கல ஏன் தாங்கல நீ முருகனை வணங்குற ஆமா குருவுடைய தந்தை யாரு சிவபெருமான் சிவனை நான் வணங்குறேன் அதுக்காக ரெண்டு பேருமே ஒரு குடும்பத்துல தான் அப்படி கிடையாது நான் தகப்பனை வணங்குறேன் நான் பிள்ளையை வணங்குறேன் பிள்ளையை வணங்குறேன் எனக்கு நாடு தனியா வேண்டும் எனக்கு உலக மக்கள் தனியா இருக்கிறார் என்று தனியாக சென்றவன் குமரன் ரொம்ப அழகானவன் தமிழுக்கு சொந்தக்காரன் அழகு இளமை என்றால் அந்த கந்தனுக்குரியது ஆனா என்ன மாதிரியே முப்பட்டு அடிச்சிருக்க சிவனுக்குரிய சின்னமாக இருந்தாலும் அங்கே கௌமாரமத்தை சார்ந்த வந்த முருகனுக்கும் அந்த சின்னம் தான் சாதிப்பட்டு சன்னியாசிக்கும் உண்டு அதனால நீ மான பாத்தியா பாக்கலையா மான் கிடையாது மாட்டிக்கிட்டாரடி மயில கால கட்டி போட்டதடி கண்ணாங்கி சேல தங்கந்தாயா பொம்பளை சிங்கந்தாயா
கண்டிப்பா மான் இங்க இருக்கு நீங்க சொல்லி அவர்களை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மானுக்கான சரியான அடையாளம் இருக்கா? ஏன் இல்ல என்கிட்ட கேட்டா இருக்கா இல்லையா? இருக்கு. அடையாளம் கேட்டது புள்ள எந்திரிச்சு போக கூடாது. இல்ல போக மாட்டாங்கம்மா. எனக்கா என் கல்யாணத்தை பார்க்கத்தான் இருக்கா. உங்களுக்கு கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் சொல்லிட்டு மான தேடி வந்து விட்டு பொறுப்பான ஒருமா நான் எதுக்கு வந்திருக்கேன்றத நீனே கேளுமே. நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் எதுக்கு கேட்க? யாரு கல்யாணம் கேளுமே. நீங்க முதல்ல சொல்லுங்க. மானுக்கு அடையாளத்தை சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் கேட்டுக்கவே மாட்டேன். இருந்தாலும் கூட மானுக்கு ஒண்ணு அடையாளம் நாளை கேட்கிறேன். ஜயாதகானகதே நின்றுடாவோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிக காயாத காரகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே. ஏதா இப்பத்தானே சொன்னேன் இந்த கல்யாணத்தை பார்த்து போகணும். இங்க வர்றா பாய் சுற்றி போறத வண்டி வச்சுட்டு வருவாங்கப்பா. ஒரு நிமிஷம் பொறுத்தா கூப்பிட்டு பார்த்து கோச்சிட்டு போகுது. மேயாதமா மேயாதமா மேயாத மேயாதமா எவும் காணக மாட்டேன் நெருக்கத்தானம் மேயாதமா மேயாதமா மேயாத மேயாதமா காணக்குறவர் கண்மணியல் அவர் காணக்குயில் என்று உடையது காணக்குறவன் கண்மணியல் காணக்குயில் என உடையது ஏனும் பாகும் திரைமாவும் தின்பதனாதர் உள்ளர போது ஏனும் பாகும் திரைமாவும் தின்பதற்கென உள்ளர போது ஏனும் பாகும் திரைமாவும் ஏனும் பாகும் திரைமாவும் தின்பதனாதர் உள்ளர போது மேயாதமா ஏனும் பாகும் திரைமாவும் தின்பதற்கென உள்ளர போது மேயாதமா சாயாதம் சாயாதம் கொம்புரல் இருந்தாலும் கொம்புரல் இருந்தாலும் அது சாயாத அது சாயாத அது சாயாத அது சாயாத அது சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாதமா மாடர கண்டதுண்டோ மாடர கண்டதுண்டோ உன் போடரில் மேனி உன் போட்டுகள் மேனி உனக்கிடம் அழகிய மாடர கண்டதுண்டோ கண்டதுண்டோ உண்டா உண்டா உண்டா. இது மானுக்கான சரியான அடையாளம் இது இல்லையே வேடுவரே. இது மான் மாதிரியா இருக்கு? ஏதோ ஒரு பெண்ணுக்கான அடையாளம் சொல்றது போல இருக்கு. மான் தேடி வந்த மாதிரியே தெரியும். பொய் சொல்றீங்க. நீன்னு சொன்ன உடனே சரியா பிடிக்கிறீ அப்படி இப்படி ஏங்க அடையாளம் பாடும் பொழுதே சாதாரண சிறு குழந்தையோட சொல்லிவிடுமே இது பெண்ணுக்கான அடையாளம் என்று. அனுபவம் பெருசா அனுமானம் பெருசா? வாழ்க்கையில் அனுபவமே ஒரு மனிதனுக்கு சிறந்த ஆசானம். தேடி வந்தது ம் மானல்ல தெரியும். அழகான ஒரு மங்கையவள். எவ அவ? உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். இங்க பாரு உன்னை கல்யாணம் பண்ணி நான் வேற ஆளை காதலிக்கிறேன். மனசு போல
நான் முதல்ல சொல்லிட்டேன் 5 வயசுல இருந்து அவரை மட்டும்தான் நான் காதலிக்கிறேன். நானும் வந்ததுமே சொல்லிட்டேன் எப்பேற்பட்ட அழகனை காதலிக்கிறேன்னு. உங்களை கட்டிக்க மாட்டேன். பொறுத்தா அவங்களே சொல்லுவாங்க. நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இந்து முறைப்படி ஒரு புள்ளிய கல்யாணம் பண்ணிட்டோம்னா அது நொண்டியே நுடமா நம்ம வச்சு காப்பாத்துறது இல்லையா? ஆமா, அதே மாதிரி தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தோட எப்பேற்பட்ட ஆம்பளை காது கேட்காதவனோ கண்ணு தெரியாதவனோ கை இல்லாதவனோ காலுதவனோ கல்யாணம் பண்ணிட்டா கூட நாங்களும் அப்படிதான் பாதுகாக்கிறோம். நீ நல்ல புள்ளியா இருக்க, உன்னை பிடிச்சிருச்சு. நான் தான் வேற ஆளை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேனே. உன் குணத்துக்கு நீ கருவா பொம்பளையா போன. சரி, அதுக்கு கட்ட மாட்டான் யாரும். யாராவது சொல்லுங்க, கருப்பாருல கட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? கட்டிக்கிடுவாங்க தானே. அது எப்படி நீங்க அந்த வார்த்தை சொல்ல போச்சு? எனக்கு பிடிக்கல. நான் காதலிக்கிறவே ரொம்ப அழகான மேலதாளம் கேட்கும் காலை விரைவில் வருக வருக என்று கண் பார்க்க வருகிறேன். விடிய 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 கடிக சொல்ல வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி மனமினிக்க இணைக்க வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி. கூட வள்ளி புள்ள ஆளறன பெட்டி நுரிடுவேன். அத செய்யுங்க முதல்ல. தங்கச்சி தங்கச்சி ஆரம்பலதா இந்த ஆட்ட போட்டானே. ஏய் இங்க தங்கச்சி ஆள் நல்ல பொருத்தமா இருக்கானே, தாள விடாதமா. நல்ல சொத்து பத்து கூட இருக்கும் இருக்கு. நீங்க வேற ஒண்ணுமே இல்ல, நான் கட்டிக்க மாட்டேன் போப்பாங்கட்டு. ஒண்ணுமே இல்லையா? பாரு அவர்லாம் பாரு வெறும் 50 தூக்கிட்டு வந்திருக்காரு, வெறும் பாசியை போட்டுக்காரு. இவரை கட்டி நான் என்ன பண்ணேன்? எப்படி கல்யாணம் நான் நினைச்சிருக்கிறது எப்பேற்பட்ட அழகானவர் தெரியுமா? எப்படி மர்மேனே நீங்க நல்லா ஆடுங்க மகன். அப்படி சொல்லுங்கயா. காங்கேய மாட்ட பாரு கலத்தூர் ஏறப்பாரு. காங்கேய மாட்ட பாரு கலத்தூர் ஏறப்பாரு. காங்கேய மாட்ட பாரு கலத்தூர் ஏறப்பாரு. சோடி வருதா இது சோடி வருதா. அண்ணே ஏப்பா ஆட சொன்னா நாலு ஆட ஒரு புள்ள இருந்தான்டா. அண்ணா எது கத்துறப்ப? அண்ணே அந்த வீடுவர் மாநிலம் தேடி வரலையாம். உன்னைத்தான் காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னை நான் நினைச்சு எல்லாம் ஒடிச்சு விடாத பக்கி. வந்தவர் அப்படி பார்த்து நீ சொல்லிட்டு போனாரு. அப்படியா? இப்ப மாத்திட்டான்டா எரும மாடு. அதனால எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இல்லாமல் அந்த கண்ணனை வழிபடலாம் என்று முருகனை வணங்கடா நல்ல நேரத்துல. நேரம் வணங்கிடலாமா? சரி. சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேனா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணன் உறவுக்கென்று உடலை
மன்னனாக வேடனாக வந்தவன் நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும் சுவாமி? தாரத்திலும் தரத்திலும் இரண்டாம் தாரமாக அமைந்தாலும் என்றுமே முதலிடம் முதல் தரம் எனக்கு மட்டுமே வேண்டும் சுவாமி. ஆத்தா முன்னாடி வாங்க, வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, முன்னாடி வாங்க. ஒரு கம்மியா குடியா குடியா குடியா. இந்த தம்பி குடியா குடிச்சு குடியா குடிச்சு தள்ளியா தள்ளியா குடியா குடியா. பொதுவாகவே தள்ளியா தள்ளியா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த பூலோகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடப்பது அது திருமணம். இங்கே நடக்கூடியது முருகனுக்கும் வள்ளிக்கு நடக்கூடியது இது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை கடவந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும் சொல்லி மணமகளையும் வாழ்த்த வேணாமா? தாய்மார்கள்லாம் குலை போடுங்க, ஆண்களை கைதட்டுங்க.